ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். நம்ம கண்டிப்பாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம கண்டிப்பாக நிறையவே குரூப்ஸில் வந்து அட் ஆகியிருப்போம். ஸோ இப்படி வாட்ஸ்அப் குரூப்ஸில் வந்து அட் ஆகியிருக்கப்போ வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவங்க நிறையாவே மெசேஜஸ் ஷேர் பண்ணுவாங்க, ஃபோட்டோஸ், வீடியோஸ் இப்படி நிறையாவே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி இந்த குரூப்பில் வர ஃபோட்டோஸ் வந்து உங்கள் கேலரிக்குமே உங்களுடைய மொபைலில் உள்ள மீடியாவுக்குமே சேவ் ஆகுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குது. அதாவது வர்ற ஒவ்வொரு ஃபோட்டோவுமே உங்கள் கேலரியில் ஷோ ஆகுது. ஸோ இந்த இஷ்யூவை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? அதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் வர அந்த ஃபோட்டோஸை வந்து வாட்ஸ்அப்லேயே இருக்க மாதிரி மீடியாவுக்கு வராமல் எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறது, அந்த மீடியா விசிபிலிட்டி எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த குரூப்லேருந்து வர்ற மெசேஜஸ் வந்து, அதாவது மெசேஜஸோட வர அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்கள் கேலரிக்கு வருதோ அந்த குரூப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா அந்த குரூப்போட நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு மீடியா விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல டிஃபால்ட்டாக எஸ் அப்படின்னு தான் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு க்ரியேட் பண்ணாலும் இல்லாட்டி குரூப்புக்கு அட் ஆகியிருந்தாலும் இந்த மீடியா விசிபிலிட்டிங்கிறது வந்து ஒட்டோவாகவே இஸ் அப்படின்றதுல தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நோ அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல ஓகே பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இதுக்கு அப்புறமா வர்ற இந்த குரூப்பில் வர ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து டவுன்லோட் ஆகினாலும் வாட்ஸ்அப்புக்கு உள்ளே தான் இருக்கும். உங்களுடைய கேலரிக்கு மீடியா கண்டிப்பாக ஷோ ஆகாது, மீடியாவுக்கும் வராது. ஸோ இப்படி தான் வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து மீடியா விசிபிலிட்டியை வந்து நம்ம டர்ன் ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you.